சரி வகையீடு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா கேட்டாங்க அவ்வளவுதான். அளவு எஃப்எக்ஸ் தருவாங்க பி சிறிது கியூ என கொள்வோம் ஏ பி கியூ எல்லாம் மெய்யெண்கள் எக்ஸ்ன்றது நாட் ஈக்குவல் டு பி கமா கியூ எந்த ஒரு மெய்யெண்ணாம இருக்கலாம் பி கியூ தவிர கீழே உள்ளது பூஜ்ஜியமாகும் எஃப்எக்ஸ் சமன் ஏஎக்ஸ் ஆக உண்டு எக்ஸ் ஆக 2 முழுவதின் கீழ் எக்ஸ் ஆய பி எக்ஸ் ஆய இப்ப பி கியூ ஈக்குவல் ஆயினா கீழே உள்ளது 0 ஆயிரும் அதனாலதான் பி கியூ ஈக்குவல் இல்லைன்னு சொல்றான் ரைட் முதலாவது y சமன் fx இன் வரைபின் நிலைக்கு தணுகோடு x சமன் உண்டு x சமன் sin என தரப்பட்டுள்ளது p ன் பெருமானங்களை காண் சின்ன விஷயம் தான் நிலைக்கு தணுகோடு எப்ப கிடைக்கும் கீழ் உள்ளது பூஜ்ஜியமாகிற நேரம் அப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் உண்டு யாரோ ஒருத்தர் sin ஆகும் அப்படிதானே x ஆய p சமன் 0 ஆகினால் வரக்கூடியது ரைட் x சமன் p ன்ற பெருமானம் p ன்றது q ஓட சின்னதான் இப்ப p ன்ற பெருமானம் எதுவா இருந்திருக்கும் அப்ப ஒண்டா சயனாலா சயனாலாக இருந்திருக்கும் வேணாம் ஆகவே இல்லை இப்படி சொல்லுவோமே pன்றது q ஓட சின்னது x மைனஸ் p சமன் 0 ஆக x க்கு வர விடை 1 அப்படிதானே இப்ப p சமன் உண்டாக வர சாரி p சமன் சயனாலாக x க்கு வர விடை p ஆக இருக்கும் p ட பெருமானம் சயனால் என்று வரும் x சமன் 1 ஆக q சமன் 1 என்று வரும் என்ன விஷயம் தான் x மைனஸ் q சமன் 0 என்ற மாதிரி போடும் 0 ஆக x ட பெருமானம் 1 q ட பெருமானம் 1 நிலைக்கு தான் இது போடுது ரைட் சின்ன விஷயம் தான் y சமன் fx இன் வரைபின் ரைட் முடிஞ்சு y சமன் 1 ஆனது y சமன் fx னு ஒரு கிடை அணுகோடு தரப்படுவது a சமன் காட்டு அப்ப கிடை அணுகோடு எப்ப கிடைக்கும் கிடை அணுகோடு கண்டுபிடிக்க என்ன செய்யணும் x ட பெருமானம் முடிவிலி அணுகணும் x ட பெருமானம் முடிவிலி அணுகோட சார்புடைய பெருமானம் யாரை அணுகிறாரோ அதான் கூட கிடை அணுகோட வரப்போகுது அப்ப லிமிட் x டென்ஸ் டு நேர் முடிவிலி மறை முடிவிலி ரெண்டுக்குமே ஒரே விட வந்தாதான் பெருமானம் சரியாக வரும் இப்ப fx மேலே கீழே எத்தனையாம் படி சார்புகள் ரெண்டுமே முதலாம் படி சார்புகள் ஆக இவரை நீங்க fx க்கு பெருமானம் கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் லிமிட் x டென்ஸ் டு பிளஸ் ஓ மைனஸ் முடிவிலி மேலங்கில x வர்க்கத்தால் பிரிக்கலாம் பாருங்க a ஆக 1 இன் கீழ் x 1 பிளஸ் 2 இன் கீழ் x x வர்க்கத்தால் பிரிக்கலாம் 1 மைனஸ் p இன் கீழ் x 1 மைனஸ் q இன் கீழ் x இவருட பெருமானம் ஒன்று அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் முடிவிலி போட்டு என்ன பாருங்க இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 இதுவும் 0 a இன் கீழ் 1 வரும் a இன் கீழ் 1 சமன் 1 இருந்தால் a சமன் 1 வரைவுலாம் வரைஞ்சு கடைசியா செய்யற வேலை இப்ப முதல்ல கேட்கிறாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் உண்டு இல்ல கணக்கு ரைட் f, p, q ஆகியவற்றின் பெருமானங்களுக்கு அதிகரிக்கும் ஆகியும் குறைவடையும் fx அதிகரிக்கும் ஆகியும் குறைவடையும் ஃபர்ஸ்ட் fx அப்ப fx சமன் x ஆக 1 x ஆக 2 கீழ x சக 4 x ஆக 1 வரும் சரிதானே அப்ப அதிகரிக்கும் ஆகிடே குறைவடையும் ஆகிட்டு நாங்க எதை வச்சு முடிவு எடுப்போம் யாரை வச்சு முடிவு எடுப்போம் f dash x வச்சு முடிவு எடுப்போம் f dash x பிளஸ்ல வந்தா என்ன அர்த்தம் அதிகரிக்கும் மைனஸ்ல வந்தால் குறைவடையும் f dash x சமன் 0 ஆக இருந்தா சமன் 0 என்ன அர்த்தம் அப்ப திரும்பல் புள்ளின்னு அர்த்தம் அதாவது அதிகரிப்பும் இல்லை குறைவடையும் இல்லை அதிகரிக்கினா இப்படி போகும் குறைகிறனா இப்படி போகும் அப்ப f dash x சமன் 0 ஆகினால் x அச்சுக்கு சமாந்தரமான தொடர்புகள் வரும் அதான் அர்த்தம் ரைட் அப்ப f dash x வச்சு கொண்டுதான் திரும்பல் புள்ளி சார்பாகத்தான் உயர்வு இழிவு அதாவது அதிகரிக்குதா குறைவடைந்து எல்லாமே வரப்போகுது இப்ப திரும்பல் புள்ளிகள் சார்பாகத்தான் வருமா இருந்தா ஃபர்ஸ்ட் திரும்பல் புள்ளிகளை கண்டுபிடிக்க f dash x கண்டுபிடிக்க f dash x இங்க தரப்படவும் இல்லை f dash x சொல்லப்படுறது x வர்க்கம் சக 3x ஆய 4 வச்சுக்கொண்டு இவர வகை x வர்க்கம் வரும் அப்ப 2x வரும் 3x வந்திருக்கும் அப்ப சக 3 வரும் சாய இங்கால x வர்க்கம் சக 3x ஆக 2 வச்சுக்கொண்டு இவர வகைட்டா வரும்போ 2x ஆக 3 வரும் திரும்பவும் கீழே x ஆக 4 x ஆய 1 வரும்
இவங்க ரெண்டு பேர்ல ஒரு 2x ஆக 3 பொது எடுக்கலாம். 2x ஆக 3 பொது எடுத்தால் சாரி கீழே வர்க்கங்கள் வரும், வர்க்கங்கள் வரும். 2x ஆக 3 பொது எடுத்தால் இங்க ஒரு x வர்க்கம், இங்க ஒரு x வர்க்கம், 3x சய 4 சய 6 என்று வரும். கீழே x ஆய 1 வர்க்கம், x ஆக 4 வர்க்கம். ஆகவே f dash x க்கு வர சமன்பாடு வருங்க இப்படி வந்துச்சு. சய 6 தர 2x ஆக 3 கீழே x ஆய 1 வர்க்கம், x ஆக 4 வர்க்கம். சரியாண்டு பாருங்க. எனக்கு வந்த ஆன்சர் இது, உங்களுக்கு வந்த ஆன்சர் என்ன? f dash x சரிதானே? f dash x சரியான பாருங்க உங்களுக்கு. அது விளைச்சாங்க எல்லாமே விளைச்சுப்போம். தெரியும். அதிகரிக்குமாயிலே குறைவடைமாயிலே. முதல்ல இந்த கிராஃபை தீர்மானிக்கக்கூடிய புள்ளிகள் யார் யார்? கிராஃப் வடிவத்தை தீர்மானிக்கிற புள்ளிகள் யார் யார்? யாரு? 1 -4 வேற சய 3 கீழ் 2 அப்படிதானே? இவங்க ரெண்டு பேரும் நிலைக்குத்த அணுகுகோடுகள். இவரு யாரு? சய 3 கீழ் 2ன்றது திரும்பல் புள்ளி. அப்ப திரும்பல் புள்ளி இங்க மட்டும் தான் வரப்போகுது. அதை யோசிக்க கூடாது. திரும்பல் புள்ளி இங்க வரும். இது ரெண்டும் நிலைக்குத்த அணுகுகோளாக வரும். இந்த பெருமானங்கள சார்புக்கு பெருமானங்கள் வராதுன்னு அர்த்தம். நிலைக்குத்த அணுகுகோடு வந்திருக்கு. அப்போ திரும்பல் புள்ளி ஒன்றுதான் இருக்குது. f dash x சமன் 0 ஆக எக்ஸுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு பெருமானம் -3 மட்டும்தான். அப்ப இந்த புள்ளி சார்பாகத்தான் குறைவடையுதா அதிகரிக்குதா, இதுக்கு இங்கால என்ன நடக்குது அங்கால என்ன நடக்குது அப்படி எல்லாமே வரப்போகுது. இந்த இடத்துல f dash x சமன் 0. அப்ப இதுக்கு இங்கால என்ன நடக்கும் அங்கால என்ன நடக்கும் தனித்தனியா பார்க்கணும். இப்ப வீச்சு போறேன்னு எப்படி போட்டிருக்கேன்? சய முடிவிலிக்கும் சய 4க்கும் இடையே என 3 புள்ளிகள் வருது. இவர் கமா அதையும் எழுதிக்கோங்க. நிலைக்குத்த அணுகுகோடுகள் 1, சய 4 1, சய 4 x சமன் 1, சய 4. இந்த 3 புள்ளிகள் தான் சார்பை தீர்மானிக்க போகுது. சின்ன பெருமானம் சய 4. அப்ப எக்ஸ்ட பெருமானம் மறை முடிவிலிக்கும் சய 4க்கும் இல்ல என்ன நடக்கும்? அடுத்து சய 4க்கும் சய 3 கீழ் 2க்கும் இல்ல என்ன நடக்கும்? அடுத்து சய 3 கீழ் 2க்கும் 1க்கும் இல்ல என்ன நடக்கும்? அடுத்து 1ஐ விட பெரிய பெருமானுக்கு என்ன நடக்கும்? எல்லாத்துலயும் f dash x அடையாளத்தை வச்சு நீங்க அதிகரிக்குமா குறைவடையுமான்னு சொல்லுங்க. அப்ப இந்த வீச்சுக்குள்ள f dash x அடையாளம் எப்படி வரும்? மறை பெருமானங்கள் வந்திருக்கு. பூஜ்ஜியத்தை விட பூஜ்ஜியத்தோட சின்ன பெருமானம் போட்டார் லேசா யோசிக்கலாம். பாருங்க கீழே உள்ளது எப்படியுமே பிளஸ் தான். அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஒரு மைனஸ் இருக்கிறார். அப்ப இவரோட அடையாளத்தை மட்டும் பார்த்தால் போதும். மறை நாளை விட சின்ன பெருமானம் போட்டா இந்த மொத்த செட்டு மைனஸ் ஆகும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரப்போகுது. அப்ப இங்கால சார்பு அதிகரிக்குது. மறை 4க்கும் மறை 3 கீழ் 2க்கும் இடையில மறை 2 போட்டு பார்க்கலாம். மறை 2 போட்டால் இவரோட அடையாளம் எப்படி வரும்? இதை மட்டும் தான் பார்க்கணும். மைனஸ்ல வந்திருக்கு. மைனஸ் இன்டு மைனஸ் அப்ப இங்கேயும் பிளஸ்ல வரும். சரிதானே? மறை 2 போட்டா மைனஸ்ல வந்திருக்கு. அப்ப எக்ஸ் சமன் சயனான்றது என்ன வகையான புள்ளி? எக்ஸ் சமன் சயனான்றது அணுகுகோடு. இது விபத்தி மாறி வருது, விபத்தி மார்க் பண்ணி வைக்கிறது. இங்கால குறைவடைஞ்சா உயர்வு மார்க் பண்ணி வைக்கிறது. இது அணுகுகோடு. கவனம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அணுகுகோடு, இது ஒரு அணுகுகோடு. சய 3 கீழ் 2க்கும் 1க்கும் இடையில் பூஜ்ஜியத்தை போட்டு பார்க்கலாம். பூஜ்ஜியத்தை போட்டு பார்த்தால் பாருங்க இவர் பிளஸ் ஆயிடுவார். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ல வரும். அம்புக்குறி போட்டு அடையாளம் போடணும். அப்ப இங்க மைனஸ், அப்ப இங்க அதிகரிக்கும், இங்கேயும் அதிகரிக்கும், இங்கால குறைவடையும். ஒன்றை விட பெரிய பெருமானங்களுக்கு திரும்பவும் மைனஸ். அப்ப இங்கேயும் குறைவடையும்.
அப்ப x சமன் sin 3 கீழ் 2ன்றது மட்டும்தான் திரும்பல் புள்ளி. அந்த திரும்பல் புள்ளியின் தன்மை என்ன? உயர்வா இழிவா? உயர்வு. அதையும் எழுதி விட்டுருங்க. ஆகவே x சமன் மறை 3 கீழ் 2 உயர்வு. f of மறை 3 கீழ் 2 சொல்லப்பட்டது. எவ்வளவு வரும்? மறை 3 கீழ் 2 மறை half வரும். மறை 3 கீழ் 2 1 கீழ் 2 வரும். கீழ மறை 3 கீழ் 2 போட்டோம். 5 கீழ் 2 வரும். மறை 3 கீழ் 2 என்றால் மறை 5 கீழ் 2 வரும். 2 கீழ் 25 வருமா இல்லையா? fx இன் உயர்வு பெருமானம் fx-க்கான கிராஃபாவும் கேட்கல. அப்புறம் gx ன்னு வேறொரு கிராஃபை பத்தி கேட்கிறோம். கணக்கு கொஞ்சம் மாத்தி விட்டாங்க. இப்ப gx னா யார் என்றால் fx சக உண்டாம். அப்ப நீங்க ஒரு வேலை செய்யலாம் என்னென்றால் fx வரைஞ்சிட்டு என்ன செஞ்சு விட்டுறலாம்? ஓரளவு மேல தூக்கி விட்டுறலாம். ஆனா அதுக்கு மார்க்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். இப்ப இவருக்கு நீங்க gx-க்கு கிராஃப் வரையணுமாக இருந்தால் என்ன செய்யலாம்? எப்படி? இப்ப gx கிராஃப் வரையணும் உங்களுக்கு என்னென்ன தேவை? அணுகுகோடு. அதாவது fx gx திரும்பல் புள்ளிகள் யாரு? அதையோட தான் திரும்பல் புள்ளிகள் யாரு? அணுகுகோடுகள் யாரு? அது தெரிஞ்சா போதும். அப்ப இவருட திரும்பல் புள்ளிகள் அணுகுகோடு கண்டுபிடிக்கணுமா இருந்தால் fx கூட உண்ட கூட்டி இவர் வருவார். இவனோடு +1 போட்டால் gx வருவார். இப்ப gx டைம் அணுகுகோடு யாரா இருந்திருப்பார்? அதே 1, sin இல்லையா? இப்ப gx இன் நிலைக்குத்து அணுகுகோடுகள் நிலைக்குத்து அணுகுகோடுகள் அதே தான் வரப்போகுது. யாரு? 1, sin தான் வரும். x சமன் 1, sin வரும். அணுகுகோடு தெரியும். இப்ப திரும்பல் புள்ளி கண்டுபிடிக்கணும். இப்ப திரும்பல் புள்ளி கண்டுபிடிக்கணும்னா வளமையா நாங்க என்ன செஞ்சிருப்போம்? fx இன் திரும்பல் புள்ளி கண்டுபிடிக்கணும். என்ன செஞ்சோம்? f dash x பூஜ்ஜியமாக்கினோம். அப்ப பூஜ்ஜியமாக்கினால் g dash திரும்பல் புள்ளிகள் வருமா இல்லையா? விளைஞ்சா அப்ப g dash x கண்டுபிடிக்கிற நோக்கமா இல்லையா? அப்ப gx இவராக இருந்தால் g dash x யாராக இருந்திருப்பார்? f dash x சமனாக இருந்திருக்கு. அப்ப g dash x உம் f dash x உம் சமனாக இருந்தால் g dash x சமன் 0 ஆகிற புள்ளின்னு சொல்லப்படுறது f dash x சமன் 0 ஆகிற புள்ளிக்கு சமனாக இருந்திருக்குமா இல்லையா? ரெண்டு பேரும் ஒரே ஆட்கள் தானே. அப்ப இவர் 0 ஆனா இவரும் 0 தான். அப்ப g dash x இன் திரும்பல் புள்ளிகள் யார் யார்? sin 3 கீழ் 2. ஆகவே g dash x இன் திரும்பல் புள்ளிகள் திரும்பல் புள்ளி x ஆகும் சொல்லுவோம் இப்போதைக்கு sin 3 கீழ் 2 ஆக வரும். அதுல மாற்றம் இல்லை. திரும்பல் புள்ளியின் y ஆல் கூட கண்டுபிடிக்கும். இது உயர்வா இல்லையான்னு கண்டுபிடிக்கும். கவனமா பாருங்க. g dash x உம் f dash x உம் சமனா இருந்தால் f dash x அதிகரிச்சா g dash x என்ன வரும்? என்ன நடக்கும்? அதுவும் கூட தான் வரும். ஏன்னா ரெண்டுமே ஒண்ணே ஆகுது. அப்ப இவர் பிளஸ் ஆகுது, இவரும் பிளஸ் தான். இவர் மைனஸ் இவர் மைனஸ். ஆகவே இந்த திரும்பல் புள்ளி உயர்வா இழிவா? உயர்வாய் வந்திருக்கு. ஏன்னா f dash x க்கு நடக்கிற எல்லாமே g dash x க்கு நடக்கும். அப்ப இவர்ல திரும்பல் புள்ளி f dash x க்கு வந்திருந்தால் அது உயர்வு புள்ளியா வந்திருந்தால் g dash x உயர்வு புள்ளியாக நான் கண்டிருந்திருக்கேன் கட்டாயம். ஆகவே இது ஒரு உயர்வு புள்ளி. உயர்வு புள்ளி மறை 3 கீழ் 2 வரும். அப்ப gx x ஆல் கூட மறை 3 கீழ் 2 ஆகிற நேரம் y ஆல் கூட கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? பிரதியில்லாமல் gx சமன்பாடு தெரியும். அப்ப g of -3 கீழ் 2ன்றது f of -3 கீழ் 2 சக உண்டாக வரும். இவர பெருமானம் ஏற்கனவே கண்டுபிடிச்சு. இந்த இருக்குது 1 கீழ் 25 சக ஒரு உண்டாக வரும். அப்ப gx இன் உயர்வு பெருமானம் 26 கீழ் 25 ஆக வரும். விளைஞ்சான்னு பாருங்க இதுவரை. ரைட்? இப்ப x பெருமானம் முடிவிலேயே போகல gx பெருமானம் எங்க போகும்?
பெருமானம் முடிவிலி போக்குல fx பெருமானம் எங்க போகும்? யோசிங்க. fx இவர் x பெருமானம் முடிவிலி போக்குல சார்பின் பெருமானம் ஒன்றுக்கு போகுன்றது ஏற்கனவே எடுத்த முடிவு. இப்ப இவரோடு நீங்க ஒண்ட கூட்டினால் என்ன நடக்கும்? gxன்றது மேல் எத்தனையாம் படியில வரும்? 2ஆம் படியில வரும். இவரோட ஒண்ட கூட்டணும் அவ்வளவுதான். ரைட், மேல 2ஆம் படியில வரும், கீழ 2ஆம் படி தான் வரும். அப்ப குணகங்கள் பிரிப்பட்டு தான் உங்களுக்கு முடிவிலி எல்லை வரப்போகுது. அதே நேரம் மேலுள்ளவருடைய x வர்க்கத்தின் குணகம் எவ்வளவாக வரும்? 2 வருமா இல்லையா? விளைஞ்சோ, இங்க 2 வருமா இருந்தால் கீழ 1 இருந்தால் இப்ப gx பெருமானம் யாரை அணுகும்? x முடிவிலி போற நேரம் 2 அணுகும். fx பெருமானம் 1 அணுகுமா இருந்தால் முடிவிலி போற நேரம் இவரோட நீங்க ஒண்ட கூட்டுற நேரம் இது அப்படியே இங்க வந்து பெருக்கப்பட்டிருக்கு. 2 x வர்க்கம் வந்திருக்கு. இப்ப x பெருமானம் முடிவிலி ஆகிற நேரம் லிமிட் x இன் பெருமானம் முடிவிலி ஆகிற நேரம் சார்பின் பெருமானம் பாருங்க, வேணும்னா உங்களுக்கு இப்படி எழுதி காட்டலாம். x இன் பெருமானம் முடிவிலி ஆகல fx இன் பெருமானம் சக x இன் பெருமானம் முடிவிலி ஆகல 1 பெருமானம். ரைட், fx இன் பெருமானம் முடிவிலி ஆகிற பிளஸ் ஓ மைனஸ் 2 தான். பிளஸ் ஓ மைனஸ் 2க்குமே 1 இருந்துச்சு. அப்ப இங்க இன்னொரு 1 மொத்தமாக 2. திரும்பல் புள்ளியை கண்டுபிடிச்சா நீங்க கிராஃப் வரைய ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க விட்டுட்டோம். திரும்பல் புள்ளி கண்டுபிடிச்ச உடனே நீங்க கிராஃப் வரைய ஆரம்பிச்சிடும். x சமன் மறை 3 கீழ் 2 திரும்பல் புள்ளி, x சமன் 4 சாய 1 சாய 4 1 சாய 4 1ன்றது நிலைக்கு தான் அணுகுவோம். இதை பார்த்து தான் முடிவு எடுக்கணும். அடுத்தது உங்களுக்கு என்னென்ன புள்ளிகள் தேவை. ரைட், அப்ப x பெருமானம் சாய 3 கீழ் 2 கூட சார்பின் பெருமானம் 26 கீழ் 25 ஒரு உயர்வு பெருமானம் இப்படி வரும். சரிதானே? 26 கீழ் 25 இங்க இருக்குது. இல்லையோ சரிதான். அப்ப x பெருமானம் முடிவிலியாக கூட சார்பின் பெருமானம் எவ்வளவுன்றது தெரியும். இப்ப நீங்க வரைவு முழுமைப்படுத்தணுமா இருந்தா உங்களுக்கு வேற என்னென்ன தரவுகள் தேவைப்படும்? வரைவை நீங்க முழுசா வரைஞ்சு முடிக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு வேற என்னென்ன தரவுகள் தேவைப்படும்? உயர்வு வருதுன்றது தெரியும். இங்க அப்படியே கீழே இறங்க போறார். அடுத்து என்ன புள்ளி தேவைப்படும் உங்களுக்கு? அணுகுகோடு கிட்ட சார்பு என்னன்றது தேவைப்படும். வெற்ற புள்ளி எல்லாம் புற யோசிக்கும். அணுகுகோடு கிட்ட சார்பு நடக்கும். இங்க உயர்றாருன்னு தெரியுது. அப்ப இங்கால வரக்குள்ள என்ன நடக்கும்? அது மாதிரி இங்க குறைறான்னு தெரியுது. இங்கால வரக்குள்ள என்ன நடக்கும்? அது என்ன தெரிஞ்சால் அணுகுகோடு கிட்ட சார்பு நடக்கும் கண்டுபிடிக்கும். ரைட், அப்ப அணுகுகோடு கிட்ட சார்பு கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? எக்ஸ்ட்ரா பெருமானத்தை ஒன்றை விட கொஞ்சம் சிறிய பெருமானத்தை என்ன நடக்கும்? ஒன்றை விட கொஞ்சம் பெரிய பெருமானத்தை என்ன நடக்கும்? ஒரே சார்பு தான் 2ஆ உடைஞ்சு வரப்போகுது இங்காலையும் அங்காலையும். ரைட், அப்ப அடுத்தவங்களுக்கு தேவைப்படுற புள்ளி லிமிட் x இன் பெருமானம் ஒன்றை விட கொஞ்சம் சின்ன பெருமானமாக இருந்தால் gx இன் பெருமானம் என்னவாக இருக்கும்? gx சொல்லப்படுறது இவரோட உண்ட கூட்டி வரதானே, கவனமா சொல்லுங்க. ஒன்றை விட கொஞ்சம் பெரிய பெருமானம் போட்டிருந்தால், கொஞ்சம் சிறிய பெருமானம் போட்டிருந்தால் இவர் என்னவாக வந்திருப்பார்? ஒன்றை விட கொஞ்சம் சின்ன பெருமானம் 0.9999 மாதிரி ஒரு பெருமானம் போட்டா இவர் பிளஸ்ல வருவாரா மைனஸ்ல வருவாரா? பிளஸ் எப்படி வரும்? மைனஸ்ல வரும். அப்ப இவர் அப்படியே மைனஸ்ல வந்திருந்தால் இது மைனஸ் முடிவிலியாக வரும். அந்த மைனஸ் முடிவிலியோட ஒன்றை கூட்டினாலும் வார விட மைனஸ் முடிவிலி தான். ஆகவே ஒன்றை விட சின்ன பெருமானங்களுக்கு சார்பின் பெருமானம் மறை முடிவிலி அணுகி கொன்ற. இப்ப நீங்க கிராஃப்ல வடிவ பார்த்தா விளங்கும் பாருங்க, இங்கால உயர்வாடினா இங்க குறையத்தான் வந்திருக்கு. நேர் முடிவிலின்னு விட வந்திருந்தா உங்களுக்கு எங்க பிழை விட்டீங்கன்னு விளைஞ்சு. அதே மாதிரி x இன் பெருமானம் ஒன்றை விட கொஞ்சம் கூடிய பெருமானம் gx எப்படி வந்திருக்கு? ஒன்றை விட கொஞ்சம் கூடிய பெருமானம். fx எப்படி வரும்? ஒன்றை விட கொஞ்சம் கூடிய பெருமானம் போட்டார் இவர் கிட்டத்தட்ட 0 ஆகிடுவார். பிளஸ் முடிவில் வந்திருக்கு. ஏன்னா ஒன்றை விட பெரிய பெருமானம் தானே. அப்ப இவர் அப்படியே பிளஸ்ல வருவார், பிளஸ் முடிவிலின்னு வரும். அணுகுகோடு கிட்ட கட்டாயம் முடிவிலி தான் வரும். நேராமறையான பார்த்து போட்டுக்கொள்ளணும். அப்ப இங்க பிளஸ் முடிவிலி வரும். அவரோட ஒன்று கூட்டினா வரதும் இன்னொரு பிளஸ் முடிவிலியாக இப்படி வந்திருக்கும். அதே மாதிரி எக்ஸின் பெருமானம் சயனாலை விட கொஞ்சம் சின்ன பெருமானம். சயனாலுக்கு இங்க உள்ள பெருமானம். சயனாலை விட சின்ன பெருமானம் போட்டா எப்படி வரும்? நேர் முடிவிலியா மறை முடிவிலியா? சயனாலை விட சின்ன பெருமானம் போட்டுரும். அப்ப இவரு மைனஸ் இவரு
மைனஸ், அப்ப இது ரெண்டும் சேர்ந்து பிளஸ் ஆயிரும், மேல பிளஸ் இருக்குது, இது மைனஸ், இது மைனஸ், இது ரெண்டும் பேருக்கு போட்டு இன்னொரு பிளஸ் ஆயிரும். இப்போ பிளஸ் இன் கீழ் பிளஸ்ன்றது திரும்ப பிளஸ் ஆகவே வந்துடும். சயனாலை விட சின்ன பெருமானங்களுக்கு பிளஸ் முடிவிலி வரும். சயனாலை விட கொஞ்சம் பெரிய பெருமானம், சயனாலை விட கொஞ்சம் பெரிய பெருமானங்கள் எப்படி வந்திருக்கு? சயம் 3.9999 மாதிரி போட்டுரும். இது பிளஸ்ஸா மைனஸா? சயனாலை விட கொஞ்சம் கூடிய பெருமானம் இந்த செட் சயம் 3.99 மாதிரி போட்டுரும். மைனஸ்ல வருமா இல்லையா? இது மைனஸ், இது எப்படி மைனஸ் தானே? அப்ப இது ரெண்டு பேருக்கு போட்டு பிளஸ் ஆயிரும். கீழே இவர் இவர் பிளஸ், இவர் மைனஸ், ரெண்டு பேருக்கு போட்டு மைனஸ் ஆயிரும். அப்ப இங்க மைனஸ், மேல பிளஸ், பிரிச்சு விட்டா வருது மறை முடிவிலியாக இருந்திருக்கும். சயனாலை விட கொஞ்சம் கூடிய பெருமானங்களுக்கு சயனாலு பிளஸ்க்கு மறை முடிவிலி வரும். இப்ப கிராஃப்ல ஷேப் விளங்குதா இல்லையா ஓரளவு? ரைட், இங்க ஆரம்பிச்சு இப்படி வந்து இப்படி போக போறார், இவர் இங்க ஆரம்பிக்க போறார், இவர் இங்க ஆரம்பிக்க போறார். முடிவிலி தெரியுமாக இருந்தால் கிராஃப் தெரியும். ரைட், 26 25 கொஞ்சம் கீழாக்கி இருக்கு. எக்ஸ்மான முடிவிலான அணுகிற சார்பின் பெருமானம் எவ்வளவு போச்சு? 2 தானே. அப்ப எக்ஸ் சமன் 2ன்ற புள்ளியை நான் இங்க, y சமன் 2ன்ற புள்ளியை நான் இங்க எடுத்தால் பாருங்க, எக்ஸ்ட பெருமானம் முடிவிலிக்கு போற நேரம் சார்பின் பெருமானம் 2 ஆண்டு. எக்ஸ்ட பெருமானம் மறை முடிவிலிக்கு போற நேரமும் சார்பின் பெருமானம் 2 ஆண்டு. ஒரு கிராஃப் இப்படி வரும் பாருங்க. எக்ஸ் அச்சு y அச்சு வெற்ற புள்ளிகள் ஏழும்டா கண்டுபிடிங்க சொல்லியிருப்பாங்க சில கணக்கு. எக்ஸ் அச்சு வெற்ற புள்ளி கண்டுபிடிக்க நான் என்ன செய்யலாம்? எக்ஸ் எங்க வெட்டுப்பட்டிருக்கு? கொஞ்சம் பிள்ளை நினைக்கிறேன். எக்ஸ் அச்சு வெற்ற புள்ளியை கண்டுபிடிக்க என்ன செஞ்சிருக்கலாம்? யாரை பூஜ்ஜியமாக்கணும்? வைய பூஜ்ஜியமாக்கணும். வைய பூஜ்ஜியமாக்கினா எக்ஸுக்கு வர விடைகள் யார் யார்? எக்ஸ் அச்சு வெற்ற புள்ளிகளை கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் வைய பூஜ்ஜியமாக்கணும், எஃப்எக்ஸ் பூஜ்ஜியமாக்கணும். அப்ப எஃப்எக்ஸ் பூஜ்ஜியமாக்கினால் வைய வெற்ற புள்ளிகள் எஃப்எக்ஸ் பெருமானம் என்ன வரும்? சாரி, gx 0 ஆக்கணும் வேணா, fx இல்லே gx 0 ஆக்கினால் fx பெருமானம் சாய உண்டுன்னு வரும். இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவரை நீங்க சாய உண்டுக்கு சமப்படுத்தி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படியே விட்டுருங்க. 7 மட்டும் கண்டுபிடிங்க, இல்லாட்டி விட்டுருங்க, கட்டாயம் இல்லை. y அச்ச கண்டுபிடிக்கிற வெற்றாச்ச கண்டுபிடிக்கணும் வருது, x 0 ஆக்கலாம். அப்ப x நீங்க 0 ஆக்கினால் f of 0 இன் பெருமானம் எவ்வளவு வரும்? 2 இன் கீழ் சாய 4 வரும், சாய 1 இன் கீழ் 2 வரும். இங்க கொண்டு வந்து போட்டால் g of 0ன்றது சாய 1 இன் கீழ் 2 சக 1 வரும். 1 இன் கீழ் 2ல வெட்டி கொண்டு போகும். எக்ஸ் அச்ச வெற்றிடம் 7 கண்டுபிடிங்க, இல்லாட்டி y அச்ச வெற்றிடம் மட்டும் போட்டாலும் போதும். டவுட் இருந்தால் சொல்லுங்க. வீச்சே எழுதுது. வீச்சுனா என்ன? வீச்சின் வீச்சு வீச்சுன்றது வையால் கூறு பெறக்கூடிய பெருமானம் எல்லாமே வீச்சுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிராஃப்ல வையால் கூறு பெறக்கூடிய பெருமானம் எல்லாம் பாருங்க, 2ஐ விட பெரிய பெருமானங்கள் எல்லாமே இருக்குது. வேற 26/25 விட சின்ன பெருமானங்கள் எல்லாமே இருக்குது. மொத்தமா இப்படி சொல்லலாமா இல்லையா? வீச்சுன்ற நேரம் ரேஞ்ச் ஆஃப் ஜிஎக்ஸ் சொல்லுவாங்க. 2ஐ விட பெரிய பெருமானங்கள் வரலாம். இப்போதுமே gx பெரிது 2 சமன் வருமா? பெரிது 2 சமன் வருமா? சமன் வராது. ஒரு நாள் 2 ஆகாது. 2 கிட்ட போய் கொண்டிருக்கும், ஒரு நாள் 2 ஆகும். எப்ப 2 ஆகும்? முடிவில் 2 ஆகும். முடிவில் நம்பர் இல்லை. அப்ப 2ஐ விட பெரிய பெருமானம் எல்லாம் வரும், அல்லது நீங்க முடிவை விட சின்ன பெருமானம் போடலாம். அப்படி இல்லாட்டி ஜிஎக்ஸ்ன்றது யாரை விட சின்னது? 26/25 விட சின்னது, மறை முடிவை விட பெரிய. இப்ப எந்த இடத்துல சமன் வரும்? 26/25 சமனாவும் வரும். ரைட், ஒரு இடத்துல மட்டும் சமன் வரும்.
பி போட்டு செஞ்சிருவோமே. எல்லாம் கஷ்டம் இல்லைன்னா வரைபடம் எல்லாம் எவ்வளவு கஷ்டம் வாரது இல்ல. கொஞ்சம் வித்தியாசமா கேட்டான். எஃப்எக்ஸ் சொல்லிட்டு ஜிஎக்ஸ் மாதிரி ஒருத்தரை அறிமுகப்படுத்தி கேட்டான். அவ்வளவுதான். ஜிஎக்ஸ் வரையறதுனால உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு தான் யோசிக்கணும். ஜிஎக்ஸ் உயர்வு இழிவு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் ஜி டேஷ் எக்ஸ் வேணும். இப்ப ஜி டேஷ் எக்ஸ் கண்டுபிடிக்க நாங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இப்ப இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. ஜிஎக்ஸ் சமன் 1 மைனஸ் எஃப்எக்ஸ் சொல்றோம். என்ன நடந்திருக்கு? ஜிஎக்ஸ் சமன் 1 மைனஸ் ஜி எஃப்எக்ஸ் சொல்றோம். என்ன மாற்றம் வந்திருக்கு இந்த கிராஃப்ல? இழிவு புள்ளியாக மாறி வரும். ஏன்னா இப்ப இப்ப ஜி டேஷ் எக்ஸ்ன்றது யாருக்கு சமனா இருந்திருப்பார்? மைனஸ் எஃப் டேஷ் எக்ஸ் சமனா இருந்திருப்பார். ஜி டேஷ் எக்ஸ் 0 ஆகிறதும் எஃப் டேஷ் எக்ஸ் 0 ஆகிறதும் இப்பயும் ஒரே புள்ளியா தான் இருந்திருக்கு. இப்ப திரும்பல் புள்ளி மாறாது. அதே திரும்பல் புள்ளி வரும். ஆனால் அடையாளங்கள் எப்படி வரும்? ஜி டேஷ் எக்ஸ் அடையாளங்கள் எஃப் டேஷ் எக்ஸ் மறை பெருமானல் வந்திருக்கும். இவர் அதிகரிச்சா ஜிஎஸ் குறைவடைவார். இவர் அதிகரிச்சா இங்க குறைவடைவார். ஆகவே திரும்பல் புள்ளி அப்படியே மாறி வருமா இல்லையா? இங்க இழிவு வந்திருந்தா அங்க உயர்வு வந்திருக்கு. விளைஞ்சோ அடையாளத்தை பார்த்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எங்களுக்கு தேவையானது யாரு? ஜிஎக்ஸ் கிராஃப் வரையணுமா இருந்தா ஜி டேஷ் எக்ஸ் வேணும். ஜி டேஷ் எக்ஸுக்கும் தரப்பட்டவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது? அதை வச்சா நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு போகணும். ஒன்றின் கீழ் எஃப்எக்ஸ் வந்திருந்தால் அவர் யோசிச்சு பாருங்க எப்படி வரையலாம். எஃப்எக்ஸ் சமன் ஜிஎக்ஸ் சமன் ஒன்றின் கீழ் எஃப்எக்ஸ் என்ன செய்யலாம்? ஒன்றின் கீழ் எஃப்எக்ஸ் வந்தா உங்களோட முழு கணக்கும் மாறும். சரியோ? முழு கணக்கும் மாறும். ஆனா கொஞ்சம் கெஸ் பண்ணலாம். நிலைக்குத்து அணுகுகோடல் எங்க வந்திருக்கு? நிலைக்குத்து அணுகுகோடல் ஜிஎக்ஸ் சமன் ஒன்றின் கீழ் எஃப்எக்ஸ் இருந்தா மைனஸ் ஒன்றும் மைனஸ் ரெண்டும் இவர தலைகீழ் பெருமானம் தானே அங்க ஜிஎக்ஸ். இப்ப நிலைக்குத்து அணுகுகோட்டில் ஆரம்பிச்சு திரும்பல் புள்ளி எல்லாமே மாறி வரும். ரைட் அப்படி கணக்கு வருமானத படிப்படியா சொல்லியிருப்பாங்க. இப்படி செய்யுங்க. ஒரு சராட்டி கூட தேவையில்ல. மீட்டர் வரைக்கும் பரப்பளவுடைய செவ்வாய் பிரதேசம் ஒரு மூலைவட்டத்தின் வழியே ஒரு வேலியை அமைக்க வேண்டி உள்ளது. செவ்வாத்தின் நீளம் எக்ஸ் மீட்டர் என கொள்வோம். நீளம் எல் மீட்டர் ஆனது எல் வர்க்கம் சமம் இதான் தரப்படுகிறது காட்டுது. ரைட் என்ன செய்யலாம்? பரப்பளவு கே வரணும். எல்லுக்கான கோவை கேலையும் எக்ஸ்லையும் கேட்கப்பட்டிருக்குது. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எப்படி கொண்டு போகலாம்? எல்லுக்கான கோவை எல் வர்க்கத்துக்கான கோவை பரப்பளவு கேயையும் நீளம் எல்லையும் தொடர்படுத்தி கேட்கப்பட்டிருக்கு. இது ஓடவல் தானே. இந்த நீளம் எல் இவர் எக்ஸ் கேன்றது மொத்த பரப்பளவு. அப்ப இந்த மொத்த பரப்பளவுன்றது செவ்வாத்தின் பரப்பளவு தானே. செவ்வாத்தின் பரப்பளவு சமன்பாடு எப்படி வரும்? செவ்வாத்தின் பரப்பளவுன்றது நீளம் தர அகலம். அப்ப இந்த உயரம் தெரியுமா இருந்தா உங்களுக்கு பரப்பளவு தெரியும். இவர் எல்லா இருந்தா இவர் எக்ஸ் இருந்தா இவர் எவ்வளவு? எல் வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கம் ரெண்டு பெருக்கி விட்டா பாருங்க. எக்ஸ் இன்டு எல் வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கமூல பெருமானம் தான் உங்களுக்கு கே ஆக வரும். கஷ்டமோ? எல் வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கத்தின் வர்க்கமூலம்ன்றது கே இன் கீழ் எக்ஸ் ஆக வரும் வர்க்கப்படுத்தினால். எல் வர்க்கம் சாய எக்ஸ் வர்க்கம்ன்றது கே வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கமாக வரும். எக்ஸ் வர்க்கம் சக கே வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் வர்க்கமாக வரும். கே ஒரு மாறலையோ சொல்லப்படல. எல் இழிவாக வரணும் கே ஒரு மாறிலியா தான் இருக்கேன். சொல்லுங்க. யார் மாற மாற யார் மாறுவார்? இங்க யாரு மாற மாற யாரு மாறுவார்? எக்ஸ் மாற மாற எல் மாறும். நாங்க y சமன் fx கிராஃப்ல யாரு மாற மாற y மாறுவார்? யார் 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 மாறுவார்? யாரு அதுக்கு ஏத்த மாதிரி மாறுவார்? எக்ஸ் மாற மாற y மாறும். அப்ப
y சமன் fx கிராஃப்ல நான் திரும்பல் புள்ளி எடுக்கணுமாக இருந்தால் யாரு குறிச்சு வகையிட்டு 0க்கு சமப்படுத்துவோம். y னை x குறிச்சு வகையிட்டு 0க்கு சமப்படுத்தினால் எங்க உயர்வு எங்க இழிவுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ நாங்க வரைய போற கிராஃப் x க்கும் L க்குமான கிராஃப். x மாற L மாறும். யாரு குறிச்சு வகையிட்டு இருக்கணும்? L னை x குறிச்சு வகையிட்டு இருக்கணும். ரெண்டு பக்கம் நான் x குறிச்சு வகையிட்டால் இருபுறமும் x குறித்து வகையிட இங்கால பக்கம் 2L தர dl by dx வரும். 2x k வர்க்கம் ஒரு மாறிலி சாய 2 கீழ் x கணம் வரும். இப்ப இந்த வரைபட திரும்பல் புள்ளியை கண்டுபிடிக்கணும். நாங்க என்ன செய்யணும்? dl by dx பூஜ்ஜியமாக்கணும். இப்ப dl by dx நான் 0 ஆக்கினால் வார விடைகள் வாருங்க. சாய 2 k வர்க்கத்தின் கீழ் x கணம் சமன் 2x வரும். x க்கு x கேன்சல். x இன் 4ஆம் அடுக்கு சமன் k வர்க்கம் வரும். x சமன் வர்க்கமூலம் k வரும். ஏன்னா x ஒரு நீளம் தானே, மைனஸ்ல போகலாம். இல்ல பிளஸ் மைனஸ் எடுத்திருப்போம். திரும்பல் புள்ளி தான் கிடைச்சிருக்குது. இந்த திரும்பல் புள்ளி உயர்வா இழிவான்னு எனக்கு தெரியும். உயர்வா இழிவான்னு கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? வீச்சு போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி 2ஆம் வகையிட்ட பயன்படுத்தலாம். ரெண்டாம் வகையிட்ட பயன்படுத்தினா என்ன செய்யலாம்? ஒரு புள்ளி இழிவு புள்ளியா இருந்தா f dash x சமன் 0 ஆகிற நேரம் x சொல்லுவோம், x க்கு வர விடைகள் x1 x2ன்ற மாதிரி எடுத்துக்கும். x3 மாதிரி போய் கொண்டிருக்கு. f dash x சமன் 0 ஆகிற புள்ளி x க்கு வர, அதாவது திரும்பல் புள்ளிகள் x1 x2 மாதிரி எடுப்பேன். இப்ப x1 ஒரு இழிவு புள்ளியாக இருந்தால் f டபுள் டேஷ் x1 இன் அடையாளம் எப்படி இருக்கும்? பிளஸ்ஸா மைனஸா? x1 ஒரு இழிவு புள்ளி. இது புள்ளி வச்சுக்குவோம். அல்லது உயர்வா இழிவான்னு கண்டுபிடிக்க இந்த புள்ளிகளை 2ஆம் வகையில பிரதியிடும். 2ஆம் வகையில பிரதியிட்டு வர அடையாளம் பிளஸ்ஸா மைனஸ் ஆனதை வச்சு யார் உயர்வு யார் இழிவு கண்டுபிடிக்கலாம். ஒரு முறை படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். படிச்சோம். அடையாளம் எப்படி வரும்? இழிவாக இருந்தா அடையாளம் பிளஸ்ல வரும். இப்படிதான் யோசிக்கணும். இழிவுன்றது இப்படிப்பட்ட கிராஃப் தானே. இழிவுன்றது இப்படிப்பட்ட கிராஃப். இந்த இடத்துல x1 வந்திருக்குது. இந்த x1க்கு கொஞ்சம் அங்கால ஒரு தொடலி வரைஞ்சிருந்தா அந்த தொடலி படுத்தினா எப்படி இருக்கும்? இழிவு புள்ளிக்கு கொஞ்சம் அங்கால ஒரு தொடலி வரைஞ்சிருந்தா தொடலி படுத்தினா எப்படி வரும்? பிளஸ்ல வரும். அப்ப f டபுள் டேஷ் எக்ஸ்ன்றது பிளஸ் ஆக இருந்தால் இது இழிவு புள்ளின்னு அர்த்தம். இதே மாதிரி உயர்வு புள்ளியாக இருந்தால் இதான் x2ன்ற புள்ளி. இந்த x2க்கு கொஞ்சம் தள்ளி ஒரு தொடலி வரைஞ்சா எப்படி வந்திருக்கும்? அடையாளம் படித்திறன் எப்படி வந்திருக்கும்? மைனஸ்ல வந்திருக்கும். ஆகவே f டபுள் டேஷ் x2 சிறிது பூஜ்ஜியமாக இருந்தால் இது உயர்வு புள்ளியாக வரும். 2ஆம் வகையிட்டு பயன்படுத்தியும் சொல்லலாம். நீங்க 2வது தடவை வகையிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன விட வரணும்ன்றது தெரியும். இழிவுன்னு காட்ட சொல்லிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி விடையை போட்டால் சார் 2ஆம் வகையில், அதாவது d வர்க்கம் L இன் கீழ் dx வர்க்கத்தின் அடையாளம் x பெருமானம் வர்க்கமூலம் k ஆகிற நேரம் இழிவாக வரணுமா இருந்தால் இவருடைய அடையாளம் எப்படி இருந்திருக்கேன்? நேரா மறையா? அதாவது dl by dx சமன் 0 ஆகிற மாதிரி x க்கு வர விட இவர். இந்த புள்ளியில 2ஆம் வகையின் அடையாளம் எப்படி வந்திருக்கேன்? இவர் இழிவாக இருக்கணுமா இருந்தால் நேரா மறையா? பாருங்க, இவர் இழிவு புள்ளின்னு காட்ட சொல்லிருக்குது. அப்ப இவர் இழிவு புள்ளின்னு வரணுமா இருந்தால் 2ஆம் வகையில இவரை பிரதியிட்டால் நேர் பெருமானம் வந்தா இழிவு பெருமானம், மறை பெருமானம் வந்தா உயர்வு பெருமானம். இந்த 2ஆம் வகையில இந்த பெருமானத்தை பிரதியிட்ட நேரம் வார அடையாளம் எப்படி இருந்திருக்கேன்? பிளஸ் ஆக இருந்திருக்கேன். அது நீங்க எழுதி நிறுவி எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போட்டா போதும். ஆகவே x சமன் வர்க்கமூலம் k இழிவு. இதன் போதான k இன் பெருமானம் கேட்டிருக்கேன். அப்படியா? எனக்கு காட்டுக, அவ்வளவுதான். இல்லாட்டி நீங்க வீச்சு போட்டு செய்யறதா வளமையான முறைப்படி வீச்சு போட்டு செய்யறதா இருந்தா எங்க இருந்து எங்க வரைக்கும் வீச்சு போடுவீங்க? 0ல இருந்து மறைமுறைன்னு போடல இங்க x க்கு. இந்த x பெருமானம் நேர் பெருமானம் மட்டும் தான் வரும். x பெருமானம் சாரி 0க்கும் ரூட் k இடையில வரலாம். அப்படி இல்லாட்டி L க்கும் இடையில வரலாம். x பெறக்கூடிய கூட்டின பெருமானம் எவ்வளவு? x கூட L குறையும்ன்றது விளங்குதா இல்லையா? பரப்பளவு மாறாம வரணும். பரப்பளவு மாறாம வரணுமா இருந்தால் x கூட இந்த உயரம் குறைஞ்சு கொண்டு வரும். x பெறக்கூடிய கூடிய பெருமானம் என்னவாக இருந்திருக்கும்? அப்ப x க்கு வரக்கூடிய கூடிய பெருமானம் எல்லாத்தான் இருந்திருக்கு. அப்படி வீச்சு போட்ட நேரமும் கவனமா போடணும். வர்க்கமூலம் k-க்கும் L-க்கும் இடையில என்ன? யாரு? dl by dx. இப்ப இழிவு வரணுமாக இருந்தால் வர்க்கமூலம் k விட சின்ன பெருமானங்களுக்கு சார்பு அதிகரிக்கணுமா குறையணுமா?
இழிவு பெருமானம் வரணும், குறையணும். அப்ப இங்கால குறையணும், அங்கால கூடணும். அதை நீங்க செக் பண்ணி பார்க்க கூடாது. ரைட், இழிவுன்னு கேட்டா இது மாதிரி மார்க் பண்ணணும், உயர்வுன்னு கேட்டா உயர்வு மாதிரி மார்க் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப இங்கால மைனஸ், இங்கால பிளஸ். ஆகவே எக்ஸ் சமன் வர்க்கமூலம் கே இழிவு. சொல்லி முடிச்சு விட்டால் சரி. சரியா? 15, 16, 17 நாங்க உறவு செய்வோம். அதோட சேர்த்து ஒரு மாடல் பேப்பரும் செய்வோம். தொகையீடுகளை செஞ்சுட்டு வாங்க.